திருச்சி முன்னாள் சார் பதிவாளர் அவரிடமிருந்து 100 கோடி சொத்துக்கள் பறிமுதல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜானகிராமன் முன்னாள் சார் பதிவாளர் மற்றும் அவரது மனைவி வசந்தி ஆகியோருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். விவரங்களை பதிவு செய்யுங்க. திருச்சி மாவட்டம் முசிறியை சேர்ந்தவர் ஜானகிராமன். அவருக்கு தற்போது வயது 79 ஆகுது. இவர் 1989 முதல் 1993 அந்த காலகட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள்ல சார் பதிவாளராக பணியாற்றிருக்காரு. அதே போல கொடைக்கானலிலும் அவர் சார் பதிவாளராக பணியாற்றிருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவர் வருமானத்திற்கு அதிகமாக அவருடைய பெயரிலும் அவருடைய மனைவி வசந்தி பெயரிலும் சொத்து சேர்த்ததாக புகார் இருந்திருக்காரு. அதாவது 32,25,532 ரூபாய்க்கு அவர் சொத்துக்கள் பல இடங்கள்ல வாங்கியிருக்கதா அவர் மீது இருந்த புகாரின் அடிப்படையில் கடந்த 2001ஆம் ஆண்டு இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. திருச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இவர் மீது வழக்கு பதிவு செய்து இது குறித்து விசாரணை செஞ்சு வந்தாங்க. இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக குற்றப்பத்திரிகையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. திருச்சி மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில இன்று அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அதன்படி இவர் ஜானகிராமன் மற்றும் அவரது மனைவி வசந்தி ஆகியோர் இருவரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர்கள் சொத்து எழுந்த புகார் உறுதியாகியது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இது தவிர அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்காரு. அவர்கள் அந்த காலகட்டத்தில் 1989 முதல் 1993 வரையிலான காலகட்டத்தில் 32 லட்சம் வரை ரூபாயில சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க. அதனுடைய தற்போதைய மதிப்பை கணக்கிட்டால் குறிப்பாக கொடைக்கானல், வில்பட்டி இந்த பகுதிகளில் அவருடைய பெயரிலும் அதாவது ஜானகிராமின் பெயரிலும் அவருடைய மனைவி வசந்தி பெயரிலும் இருக்கக்கூடிய சொத்துக்களே சுமார் 100 கோடிக்கு மேல் இருக்கும் என கூறப்படுகிறது. அந்த சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.